இப்போ கடந்த 2 நாட்களாக இந்த 85 வயதிற்கு மேலே உள்ளவர்களுடைய தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருது. ஸோ அதில் நிறைய இடத்துல குளறுபடிகள் நடக்குதுன்னு எங்களுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எப்படின்னா, போகிற தபால் வாக்குகளை வாங்க போகிற ஊழியர்கள் அங்கே இருக்கவங்க திமுக சார்ந்த கட்சிகளுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேணும்னு அங்கே இருக்கவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோம். எல்லாரும் நீங்கள் இவங்களுக்காக வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வீடியோ எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாக கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்திட்ட புகார் பண்ணுவோம். எந்தெந்த ஊழியர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு தவறுகளை செய்கிறாங்களோ அவங்கள அங்கேயே ஏன்னா வீடியோ பதிவுகள் செஞ்சு தான் அவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யணும். அங்கங்கே அந்தந்த இல்லத்தில் எங்களுக்கு இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்கன்னு நிறைய செய்திகள் வருது. ஸோ இன்றைக்கி நிறைய இடத்துல எங்களுக்கு வீடியோ ஆதாரத்தோடு அது அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஊழியர்கள் மேலெல்லாம் நாங்கள் புகார் அளிப்போம். கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு சம்மந்தமான டீட்டெயில்டு புகார் நாங்கள் விரைவில் நாளைக்குள்ளே தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இப்போ நேற்று கடைசியாக 2 எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தில் இந்த நிறைய போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டிஜிபி உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மாற்றத்திற்கு பிறகு திருச்சியிலையும் சரி கன்னியாகுமரியிலும் சரி பாதுகாப்புகள் கண்டிப்பாக நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ காவல்துறையால் இதுவரை செய்ய முடிந்த விஷயத்தை இந்த 2 இடத்துல மட்டும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இனி வர்ற காலகட்டங்களில் அதே மாதிரியான ஒரு பாதுகாப்புகளை, ஆனால் இது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு தான். ஏன்னா அவங்க தான் அதிக அளவில் கூட்டம் கூடுறாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கான பாதுகாப்புகள், அவங்கள ரெகுலேட் பண்ணுற வேலையை சிறப்பாக செய்யணும், காவல்துறை சிறப்பாக செய்யணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய இடத்துல இன்னும் அதை சரியாக அவங்க கடைபிடிக்கல. திருச்சியில் முறையாக செய்யப்பட்டது, கன்னியாகுமரியில் சரியாக செய்யப்பட்டது. ஸோ அது மாதிரியான பாதுகாப்புகளை அடுத்த வர்ற ஒரு வாரத்துக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்துக்கு செய்ய வேண்டும் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக திமுக தோல்வி பயத்தில் பல இடத்துங்களில் பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கடந்த 2 நாட்களாக எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல 8000 ரூபாய் கூப்பன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. 8000 ரூபாய் கூப்பன்னு பொதுமக்களை ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கூப்பனும் இப்போ இல்லாத பட்சத்தில் அவங்க கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. மக்கள் எதுக்கும் செவிசாய்க்கு போவதில்லை.